பேரூராட்சி ரங்கசாமி திருமண மண்டபத்தில் இன்று 16/3/2024 தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் KRN ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா தலைமையில் ராசிபுரம் புதுப்பாளையம் பகுதி பொதுமக்களின் மிக நீண்ட நாள் கோரிக்கையான புதுப்பாளையம் 22 kV பிடரை கிராமப்புற வகைப்பாட்டில் இருந்து நகர்ப்புற வகைப்பாடாக தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் தொடர்ந்து சீரான தடையற்ற மும்முனை மின்சார விநியோகத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் தெரிவித்ததாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார்கள். அந்த வகையில் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம், கீழூர், மேலூர், கெடமலை ஆகிய கிராமங்களில் வசித்து வரும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த சாலை அமைக்கும் பணிக்கு ரூபாய் 139.654 கோடி மதிப்பில் 31.07 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. மின்சார பாதையான புதுப்பாளையம் மின்சார பாதைக்கு உட்பட்ட ஏறத்தாழ 11க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளடக்கியுள்ளது. புதுப்பாளையம், கட்டணாச்சிப்பட்டி, கல்லாங்குளம், சாணார்புத்தூர், பனங்காட்டூர், அத்திப்பலானூர், களராம்பள்ளி, புதூர் மலையாம்பட்டி, பட்டணம், கைலாசமலையம், பட்டணம், முனிப்புப்பாளையம், கருப்பனார் கோயில், வடுகம், மேலூர், கீழூர் ஆகிய இந்த புதுப்பாளையம் மின்சார பாதைக்கு உட்பட்ட இத்தனை கிராமங்களும் புதுப்பாளையம் மின்சார பாதைக்கு உட்பட்டது. இங்கு ரொம்ப நீண்ட நாட்களாக ஏறத்தாழ இந்த பகுதியினுடைய மக்கள் மற்றும் விவசாயிகள், அதே போன்று தொழில் செய்வர்களுடைய கோரிக்கை, இந்த புதுப்பாளையம் மின்சார பாதையானது கிராமப்புற வகைப்பாட்டிலே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மும்முனை மின்சாரம் என்பது 24 மணி நேரமும் வழங்கப்படாமல் இருந்தது. இந்த பகுதியினுடைய மக்களுடைய விவசாயிகளுடைய நீண்ட நாள கோரிக்கை, புதுப்பாளையம் மின்சார பாதைக்கு இருக்கக்கூடிய கிராமங்கள் அதிகமாக விவசாயிகளை கொண்டிருக்கிறது, அதிகமாக தொழில்துறையினர் இருக்கிறார்கள். குறிப்பாக கீழூர், மேலூர் பகுதிகளில் நம் நாட்டினுடைய பழங்குடியினர் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த புதுப்பாளையம் மின்சார பாதை ஃபேடரை மும்முனை 24 மணி நேரம் மும்முனை மின்சார பாதையாகவும் கிராம வகைப்பாட்டிலிருந்து நகர்ப்புற வகைப்பாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இந்த பகுதியுடைய மக்கள் அரசாங்கத்திற்கு முன்வைத்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும், மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் சின்னவர் அவர்களும், மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும், நம் மாவட்டத்தினுடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும், மின்சார வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகள் உட்பட அனைவர்களுடைய முயற்சியினால் இன்றைய தினம் நேற்று மாலையானது புதுப்பாளையம் மின்சார பாதை மும்முனை மின்சார பாதையாக 24 மணி நேரத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டு ஊரக மின்சார பாதையிலிருந்து நகர்ப்புற மின்சார பாதையாகவும் இன்றைய தினம் அது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏறத்தாழ 11,000க்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் பலனடைகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டு மின் இணைப்பு பெற்றவர்கள் 6,954 குடும்பங்கள், அதே போன்று கைத்தறி மின் இணைப்பு பெற்றவர்கள், அரசு பள்ளி, தனியார் பள்ளி, கோயில் என்று பஞ்சாயத்து மின் இணைப்பு என்று பல்வேறு மின் இணைப்பு வகைப்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக விவசாய மின் இணைப்பு மட்டும் 2028 விவசாய மின் இணைப்புகள், சாதாரண ஏழை மக்களுடைய குடிசை மின் இணைப்புகள் 731 குடிசை மின் இணைப்புகள், ஆக மொத்தத்தில் 11,302 மின் இணைப்புகள் இதனால் பலன் பெற்று அது கிராமப்புற வகைப்பாட்டில் இருந்து நகர்ப்புற வகைப்பாட்டிற்கு தரம் உயர்த்தப்பட்டு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஆகையினால் நான் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சருக்கும், நம்முடைய அண்ணன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் சின்னவர் அவர்களுக்கும், நம்முடைய தங்கம் தென்னரசு மின்சாரத்துறை அமைச்சருக்கும், நம் மாவட்டத்தின் அமைச்சருக்கும், நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மருத்துவர் அம்மா அவர்களுக்கும், அதே போன்று மின்சாரத்துறையினுடைய வாரியத்தினுடைய தலைவர், அதே போன்று இயக்குனர் மின் விநியோகம்,
நம்முடைய நாமக்கல் மாவட்டத்துடைய மின்சார பகிர்மான வட்டத்தினுடைய மேற்பார்வை பொறியாளர், நம்முடைய கோட்டை செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் என அனைவருக்கும் எங்கள் இந்த பகுதி மக்களுடைய சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம்.